ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான கார்ன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கார்ன் பிரியாணி லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம தயிர் சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3/4 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இது ஹாஃப் குக் ஸ்வீட் கார்ன். நீங்கள் குக் பண்ணாத ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். மசாலாவில் பார்த்திங்கன்னா மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இது 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1 கப் பாஸ்மதி அரிசினா 1/2 கப் தேங்காய் பால். ஸோ அந்த அளவில் நான் 3 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். நம்ம பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சுவையான கார்ன் பிரியாணி மணக்க சூப்பராக ரெடியாக இருக்கும். இதை லைட்டாக நீங்கள் கிண்டி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கார்ன் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா முட்டை மசாலா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெறும் தயிர் பச்சடி மட்டும் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.